2 வருஷமாக இங்கே வர்றதுனாலங்க எனக்கு தொழில் எல்லா காரியமும் நல்லபடியாக நடக்குதுங்க. எந்தவித குறைபாடும் இல்லை. வாரத்துக்கு முன்னதாகவெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருந்ததுங்க. இப்போ இந்த 2 வருஷமாக வந்து போகிறதுனால எல்லா வகையிலையும் தொழில் நல்லா போயிட்டுருக்குதுங்க. எந்த பிரச்சனையோடு வந்தீங்கனாலும் ஒரு மன நிம்மதி, ஒரு திருப்தி கிடைக்கும். ஏதாவது உங்களுக்கு கஷ்டமான பாதிப்புகள்லாம் இருந்தாலும் தொழிலெல்லாம் நல்லபடியாக ஓடுதுங்க. ரொம்ப நீட்டாக இருக்கும். இது ஒரு அதிபயங்கர திருப்தியை நான் அடைஞ்சதுனால அந்த உண்மையை உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது வருது. ஒரு பீரியடாவது நீங்கள் ஐயா கிட்ட வந்து பார்த்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும். அப்போ தான் அதனுடைய பெனிஃபிட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நான் அதை அனுபவிச்சதுனால உங்கள்கிட்ட நான் அதை சொல்ல வர்றேங்க. மூலிகை சித்த ஐயா உங்களுக்கு நன்றி, வணக்கம். சமர்ப்பணம் பிப்ரவரி 3ஆம் தேதி சனிக்கிழமை, 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்களிலும் சத்யேந்திர சித்தர் பீடத்தில் ராஜ பரிவார பூஜை நடைபெறுகிறது. ராஜேந்திர சோழன் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த வழிபாட்டை பண்ணனாரு. யானை, குதிரை, காளை இவற்றை கொண்டு அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல 18 சித்தர்களுக்கு பரிசுத்த சித்த வழிபாடு நடத்தினாரு. அன்றிலிருந்தே வாழ்க்கையில வெற்றி 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 ஏறுமுகம் தான். இப்படி வெற்றி மேல் வெற்றி குவித்ததற்கு காரணம் இந்த ராஜ பரிவார பூஜை தான். ஒரு மனுஷனுக்கு கண்ணுக்கு தெரியாத பஞ்சமானுஷ்ய சாபங்கள் இருக்கும். இந்த சாபத்தில் இருந்து நீங்கணும்னா பூஜையை பண்ணணும்னா தொட்டதெல்லாம் தொடங்கும். இந்த ராஜபரிவார பூஜையில சாதாரணமா உள்ள நுழையிறவங்களே அரசியலை சாதிக்கிறாங்க. ஏற்கனவே அரசியல் இருக்கிறவங்களுக்கு இமாலய வெற்றி கிடைக்கும். மிக உயர்ந்த பதவிகள் வந்து சேரும். அதே போல தனியார் நிறுவனங்கள் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய பதவி உயர்வு கிடைக்கும். இந்த பூஜையில கலந்துகிட்டாலே வாழ்வும் வளமும் பெருகும். என்ன கஷ்டம் இருந்தாலும் திருமண தடை போயிடும், மகப்பேரின்மை நீங்கிடும், தொழில் ஓகோன்னு மேல வரும், பொருளாதாரத்துல மேம்பட்ட நிலைக்கு வந்துடுவீங்க. இது ஒரு அரசன் மட்டுமே செய்ய முடியும். அப்படிப்பட்ட மிக பிரம்மாண்டமான வழிபாடு ராஜ பரிவார குரு பூஜைகள். அனைவரும் கலந்து கொண்டு அருள் அமுதினை பருகுவீர்களாக.